ஹாய், வெல்கம் டு விகாத் vlogs. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மொபைல் அன்பாக்சிங் அண்ட் குவிக் ரிவ்யூ. என்ன திடீர்னு மொபைல் அன்பாக்சிங் அப்படின்னா, நம்மளோட பழைய ஃபோன் OnePlus 12 கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. சுத்தமாக பிளாக் அவுட், எதுவுமே யூஸ் பண்ண முடியாத ஸ்டேஜ் ஆகிடுச்சு. டிஸ்பிளே மாற்றலான்னு ட்ரை பண்ணும்போது இப்போது ஸ்டாக் அவ்வளோவா அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. ப்ளஸ் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரும் பக்கத்தில் இல்லை. வெளியில் விசாரித்தப்போ ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு டிஸ்பிளேக்கு. ஓகே, வேறு வழி இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு ஃபோன் வேணுன்றதுனால வேறு ஒரு புது ஃபோன் ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபோன், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பழைய ஃபோன் OnePlus 12R. நல்லா தான் இருந்துச்சு, நல்லா வேலை செஞ்சிச்சு, சூப்பராக இருந்தது. பட் கீழே விழுந்ததில் தெரியுதா, பயங்கர கிராக்கு, சுத்தமாக யூஸ் பண்ண முடியாத மாதிரி உடஞ்சிருச்சு. பேக்லிட் இந்த லெவலுக்கு தான் தெரியும். இது ஏதோ பகல்ன்றதுனால ரொம்ப லைட்டாக தான் தெரியுது. நைட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும், பட் யூஸ் பண்ண முடியாது. சுத்தமாக கலர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. டோட்டலாக இன்வெர்ட்டட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இது ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறதெல்லாம் பிளாக் ஆகும், பிளாக் ஒயிட் ஆகும், அந்த மாதிரி தான் தெரியும். இந்த இடத்துல கிராக் வந்துடுச்சு. இந்த டாப் போர்ஷனில் மட்டும் லைட்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மல் டிஸ்பிளே மாதிரி தெரியும். பட் கீழெல்லாம் எதுவுமே சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை, டச் மொத்தமாக போயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி USB டிபக்கிங் மூலமாக தான் இதில் இருக்க டேட்டாலாம் புது ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்படி இருக்கிறதுனால எக்ஸ்சேஞ்சும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுக்கும்போது ஆப் இன்ஸ்டால் பண்ணி மொபைலோட கண்டிஷன்ஸ்லாம் டயக்னோஸ் பண்ணுற ஆப் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு ஆப்ஷன் இல்லாததுனால எக்ஸ்சேஞ்சும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ புது ஃபோன் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சோட வேல்யூ வந்து கொடுத்து தான் வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஓகே, இப்போ வாங்க புது ஃபோனோட அன்பாக்சிங்கை பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம புது ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வாங்கியிருக்க ஃபோன் என்னென்னா Samsung Galaxy S24 Plus. இதில் வந்து 12GB 256GB வேரியண்ட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். பிளாக் கலர் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். ஸோ இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதுனால ஆல்ரெடி டெலிவரி பர்சனே இதை ஓப்பன் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் நம்ம உள்ள என்ன கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம ஃபோன் S24 Plus 12GB 256GB பிளாக் வேரியண்ட். ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. கிளாஸ், ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக் இதில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தா ஒரு Type-C to Type-C கேபிள், அதுக்கப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் ஒரு சின்ன சிம் எஜெக்டர் டூல். இவ்வளோ தான் டோட்டல் பாக்ஸ் கண்டென்ட்டு. ஸோ இதில் சார்ஜர் பிரிக்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஃபோனை பார்ப்போம். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ரிமூவ் பண்ணிடலாம். இதான் நம்ம ஃபோன். செம ப்ரீமியமாக இருக்குது. ஓகே, டர்ன் ஆன் பண்ணிடலாம். ஓகே, Samsung Galaxy S24 Plus இந்த இயரில் வந்த ஒன் ஆஃப் த ப்ரீமியம் டாப் ரேட்டட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு. நம்ம வந்து செட்டப்லாம் முடிச்சுட்டு அடுத்து மீட் பண்ணுவோம். இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம Galaxy S24 Plus செட்டப் எல்லாமே முடித்தாச்சு. ஆக்சுவலி பாஸ்ட் 2-3 டேஸாக நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒரு பில்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஓவரால் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கணுன்னா 6.7 inch Quad HD+ ரெசல்யூஷன் இருக்கிற ஒரு டிஸ்பிளே. அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா, ப்ரைமரி 50 MP அண்ட் ஒரு 12 MP அல்ட்ரா வைட் அண்ட் ஒன் 12 MP டெலிஃபோட்டோ கேமரா, ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 12 MP செல்ஃபி கேமராஸ் இருக்குது. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த S24 சீரீஸே வந்து கேமராக்காக ஸ்பெசிஃபிக்காக ஹைலி ரேட்டட் டிவைஸ் இந்த இயரில். 24 அல்ட்ராவில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ப்ளஸ் பெரிய சைஸ் ஃபோன். அண்ட் அதில் வந்து அடிஷ்னல் டெலிஃபோட்டோ லென்சஸ்லாம் இருக்குது. பட் இதில் அது மட்டும் இல்லை. அது தவிர பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ எதுவுமே ஷார்ட்டேஜாக எங்களுக்கு தெரியலை, எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமராவோட சாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் இதில் வந்து Galaxy AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
லைக் அது இந்த வருஷம் 24ஓட ஸ்பெஷாலிட்டி. அது என்னென்னன்னா நிறைய நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். இது மாதிரி லைக் ட்ரா பண்ணி நம்ம எதை வேணாலும் ட்ரா பண்ணலாம். அதை வந்து அது ஒரு இமேஜாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது, இது மாதிரிலாம். இதெல்லாமே வந்து ஆன் டிவைஸ் ஏஐ. அதாவது இதுக்கு வந்து நெட்வொர்க்குக்கு போயிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. எல்லாமே ஆன் டிவைஸில் ஜென்ரேட் ஆகுது. இதே மாதிரி ஏஐயில் எடிட்டிங்க்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ஏஐ எரேசர் ஃபீச்சராக இருக்கட்டும், ஏஐயில் நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் அடிஷ்னலாக ஒரு திங் ஆட் பண்ணுற ஃபீச்சராக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தம்பியோட கையில் ஒரு வாட்ச் இருக்கா. ஆக்சுவலி இது வந்து அவன் கையில் அந்த வாட்சே கிடையாது. இது வந்து அந்த ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கேலக்ஸி ஏஐ மூலமாக நான் வந்து ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு வாட்ச் ட்ரா பண்ணேன். ஸோ ஏஐ வந்து அதை வாட்சாக கன்வெர்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி நமக்கு இந்த இமேஜை கொடுத்துருக்கு. ஸோ லைக் திஸ் இது மாதிரி நம்ம நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அண்டு மற்றபடி ஓவராலாக ஜென்ரலாக ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ், நெட்வொர்க் இஷ்யூ அண்டு ஃபோன் கால் ரிசீவ் பண்ணுறது, ஸ்பீக்கர் பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்பீக்கர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். கீழே வந்து ஒரு சிங்கிள் கிரில், மேலே வந்து இயர்பீஸே ஸ்டீரியோ ஸ்பீக்கராக டபுளாக ஆக்ட் ஆகுது. பட் சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா லவுட் அண்ட் கிளியராக இருக்குது. அண்ட் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. 5Gயில் நிறைய பேண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா ஃபீச்சருமே இதில் இருக்குது. 24 அண்ட் 24 ப்ளஸுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 24ல் வந்து டிஸ்பிளே ரொம்ப சின்னது, 6.2 இன்ச்சஸ்குள்ளே இருக்கும். அண்டு அதோட பேட்ரி சைஸ் ரொம்ப சின்னது. பட் இது வந்து கொஞ்சம் டிஸ்பிளேவும் நல்ல ஒரு நல்ல டீசெண்டான ஒரு சைஸ், ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு கிறிஸ்பான ஒரு டிஸ்பிளே, குவாட் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்குது. அண்ட் பேட்ரி பார்த்திங்கன்னா 4900 mAh. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. டிஸ்பிளே பக்காவாக இருக்குது. அண்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்டிக்கல் கிடையாது. ஸோ இல்லை நைட்டில் யூஸ் பண்ணும்போதோ, லைட் இல்லாத இடத்துலையும் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. நைட்டில் யூஸ் பண்ணும்போது ஆப்டிக்கலில் என்ன ஒரு இஷ்யூனால், அது வந்து ஓவரால் லைட் எமிட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மாதிரி ப்ரைட்டாக காட்டும். இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்லா அக்யூரேட்டாக இருக்குது. இது வரைக்கும் எப்பயுமே நான் வந்து மிஸ் டச் வந்து ஃபீல் பண்ணதில்லை ஃபிங்கர் பிரிண்ட் ரீட் பண்ணும்போது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, அதில் எதுவும் கேஸ் எதுவும் வரலை. ஸோ அதனால் அடிஷ்னலாக இந்த கேஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஏன் அப்படின்னா, பின்னாடி வந்து கிளாஸ் தான். ஈவன் இது வந்து க்ளாஸியாக இல்லை, கொஞ்சம் மேட் ஃபினிஷில் டெக்ஸ்சராக இருக்கிறதுனா கூட, பட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கையிலேருந்து வழுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கிளாஸியாக இல்லைனாலும் கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் வழவழன்னு இருக்க ஃபீலில் தான் இருக்குது. ஸோ அதனால் எப்போ வேணாலும் கீழே விழுகலான்ற சான்சஸ் இருக்கிறதுனால இதை வந்து நான் ஒரு கவர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இதோட ஃபிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபோனோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் இனிஷியல் டேஸ். இப்போ ஒரு 3-4 டேஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ரிவ்யூ. அண்ட் இனிமேல் நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இதில் தான் எடுத்து போஸ்ட் பண்ண போகிறோம். சீக்கிரமே அதோட வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் மேபி இதோட அடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஏதாவது வருது, இல்லை லாங் டேர்மாக இதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது, இதெல்லாம் வந்து போக போக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து அடிஷ்னலாக இதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சாம்பிள்ஸ் வேணும்னா நான் இந்த வீடியோவிலே அட்டாச் பண்ணுறேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஓவரால் டே டைம் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது, லோ லைட் ஃபோட்டோலாம் எந்த மாதிரி இருக்குது, இது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள். இதோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வேறு இன்னும் ஃப்யூச்சரில் இதுக்கு வர சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். ஏன்னா சாம்சங் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து 7 years ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. எனிவே நம்ம எவ்வளோ நாள் வச்சுருக்கோமோ அது வரைக்கும் என்னென்னலாம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வருது, அதுக்கு மேலே என்ன சாஃப்ட்வேர் பேட்சிங் அப்டேட்ஸ் வருது, அண்ட் தென் இதோட பர்ஃபார்மன்ஸ் லாங் டேர்மாக எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்து ஃப்யூச்சரில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங். பை.